வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராம செயலருக்கு வந்து நம்ம அவங்கள எவ்வளோ சம்பளம் வாங்கணும் அப்படின்னு வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு பேஸ்லிப் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ, கிராம உதவியாளருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து நான் கிராம உதவியாளர் வந்து எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த பேஸ்லிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த 2023 அக்டோபரில் ஒருத்தர் ஜாயின் பண்ணவருடைய பேஸ்லிப்பு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்லிப்பில் என்னென்ன இருக்கும், எம்ப்ளாயி நேம் இருக்கும், மேலே டாப்பில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பேஸ்லிப் எந்த மந்த்து கொடுக்குறாங்களோ அது டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து ஊதிய சீட்டு செப்டம்பர் 2025. ஸோ எம்ப்ளாயி நேம் வந்து பணியாளர் பெயர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து எம்ப்ளாயியுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த பணியாளருடைய எண் கொடுத்துருப்பாங்க, போஸ்ட் என்ன பதவியில் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட், சரிங்களா. அதுக்கடுத்து ஆஃபீஸ் எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். எந்த தாலுகா ஆஃபீஸோ அந்த தாலுகா ஆஃபீஸ் டீட்டெயில் இருக்கும். ஸோ அதற்கடுத்து ஜிபிஎஃப் நம்பர் ஆர் சிபிஎஸ் நம்பர் அப்படிங்கிறதுல அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜிபிஎஃப் அப்படிங்கிறது பழைய ஓய்வூதிய பங்களிப்பு திட்டம் அப்படிங்கிறது பேர். சிபிஎஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய திட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வருமான வரி புதிய நடைமுறையாக பழைய நடைமுறையான்னு கேட்டிங்கன்னா இப்போ புதிய நடைமுறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து இவருடைய ஊதிய விவரம் பே டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு டியூட்டி பே நம்ம ஏற்கனவே கிராம உதவியாளர் வந்து இப்போ போஸ்டிங் எடுக்க போகிறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து 11,400லேருந்து 11,100லேருந்து 35,100 தான் பேசிக் பே. ஸோ அவங்களுடைய டியூட்டி பே. ஸோ இந்த டியூட்டி பே வந்து இவருக்கு 11,400 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயர் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுத்து 11,400. இப்போ வந்து முன்னாடி ஜாயின் பண்ணும் பொழுது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து 11,100 இருக்கும். அதுக்கடுத்து டிஏ வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 55% டிஏ. ஸோ 11,400க்கு அந்த 55% போட்டு 1,270 இவங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 600 ஸோ இந்த 600 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 600 ஹச்ஆர்ஏ கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து எஃப்டிஏ ஃபிக்ஸ்டு ட்ராவல் அலவன்ஸ் வந்து ஒரு 350 கொடுக்குறாங்க. மெடிக்கல் அலவன்ஸ் வந்து ஒரு 300 கொடுக்குறாங்க, சரிங்களா. இது வந்து இவருடைய ஊதிய விபரம் பே டீட்டெயில்ஸு. மொத்த தொகை வந்து 18,920. அதே மாதிரி இவங்களுடைய கட்டாய பிடித்தம் இந்த இப்போனா ஸ்டாட்யூட்டரி டிடக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஹெச்எஸ் கார்பஸ் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 5 அதே மாதிரி நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு 295 ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 110 ஸ்பெஷல் ப்ராவிடன்ட் ஃபண்ட் சொல்லிட்டு ஒரு 2,000 சரிங்களா, 70 இது வந்து 2000 ஸ்பெஷல் எஸ்பிஎஃப் 2000 சொல்லிட்டு ஒரு 70 பிடிக்கிறாங்க. மொத்த கட்டாய பிடித்தமாக 480. ஸோ இவருக்கு வந்து நிகர ஊதியம் வரவு வைக்கப்பட்டது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 18,440 கொடுத்துருக்குறாங்க. இது வந்து போன செப்டம்பர் மாதத்துக்கு வந்து சம்பளம் ஏறினது. இதுதான் வந்து அந்த பே ஸ்லிப்பில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு. இப்போ கட்டாயமற்ற பிடித்தமில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதில் வந்து வரும், அதில் போட்டிருப்பாங்க. இதில் வந்து இவருக்கு இப்போ வந்து கட்டாயமற்ற பிடித்தம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதே மாதிரி இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபிஎஸும் கிடையாது. இப்போதைக்கு சிபிஎஸ் வந்து என்னென்னா பழைய ஆட்களுக்கெல்லாம் சிபிஎஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக 2012-13 ஜாயின் பண்ண விஏ வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கெலாம் வந்து சிபிஎஸ் பிடிச்சிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ லாஸ்ட் டைம் வந்து போட்ட அந்த 2023 அக்டோபர் மாதத்தில் போட்ட அந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து சிபிஎஸ் நம்பர்லாம் பிடிக்கலைன்னு சொல்கிறாங்க. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து என்னென்னு தெரிஞ்சதுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு, ஏன் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணுறேன். இதுதான் வந்து இவருடைய ஒரு வருடம் கடந்த 2வது வருஷம் பணி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த வில்லேஜஸ்னுடைய சம்பளம். ஃபஸ்ட்டு வருஷம் இருந்தாருன்னா அந்த டியூட்டி பே 11,100 இருந்திருக்கும். டியர்னஸ் அலவன்ஸ் வந்து 6,270 அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா 55% ஏன்னா இப்போ கொடுக்குறது வருஷத்துக்கு 2 முறை டிஏ வந்து உயர்த்துவாங்க. ஸோ அது மாதிரி தெரிஞ்சுக்குங்க. அது அடுத்து வந்து இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டிஎன்ஆர்டியோட அந்த டீட்டெயில்ஸ் வந்து சரியாக தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.